அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் உட்பட எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து சமுதாயங்களிலும் நீக்கமர நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு கொடுமைதான் இந்த வரதட்சணை கொடுமை. ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகனுக்கு மனைவியாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் உன்னுடைய மகளை மணமுடிக்க வேண்டுமா, நீ எனக்கு இத்தனை லட்சங்கள் தர வேண்டும், இத்தனை லட்சங்கள் உன்னுடைய மகளுக்கு நீ நகை போட வேண்டும், இத்தனை லட்சத்திற்கு பண்ட பாத்திரங்களை சீர்வரிசையாக கொடுக்க வேண்டும் என்று மணமகன் குடும்பத்தினர், மணமகன் வீட்டார், இவன் எந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறானோ அந்த பெண்ணுடைய குடும்பத்திடம் கேட்பதை பார்க்கின்றோம். இந்த வரதட்சணையை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னுடைய மகளை மணம் செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது என்று மிரட்டுகின்ற காரியங்களையும் அன்றாட வாழ்க்கையிலும் பத்திரிகை செய்திகளிலும் நாம் பார்த்து வருகின்றோம். மற்ற சமுதாயங்களை நாம் விட்டுவிடுவோம். இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கையில் இறைவேதம், மறுகையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கென கவலை, கண்களிலே ஏன் இந்த கலக்கம் என்று கவிதை வரிகளை முழங்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் வரதட்சணை வாங்குகின்ற விஷயத்திலே நாம் எந்த குர்ஆனை நம்பி இருக்கின்றோமோ, எந்த இறை தூதரை நாம் பின்பற்றுகின்றோமோ அந்த இறை தூதர் இதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா என்று கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. மற்ற சமுதாயங்களை எல்லாம் விட இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தான் இந்த வரதட்சணை கொடுமை தலைவிரித்தாடுகின்றது. காயல்பட்டினம், கீழக்கரை, கடையநல்லூர் போன்ற ஊர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு திருமணத்தை முடிப்பதற்கு பல லட்சங்கள், பல 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்யக்கூடிய கொடுமைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். உன்னுடைய மகளை நான் திருமணம் செய்ய வேண்டுமா, எனக்கு நீ 5 லட்சம் தர வேண்டும், 10 லட்சம் தர வேண்டும், இத்தனை பவுன் நகை போட வேண்டும் என்றெல்லாம் மற்ற சமுதாயங்களை விடவும் போட்டி போட்டுக் கொண்டு வரதட்சணையிலே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் தான் மூழ்கி திளைக்கிறது. இதற்கு நம்முடைய ஜமாத்துகளும் ஆதரவு தெரிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எல்லா சமுதாயங்களிலும் பல்வேறு விதமான ஒழுக்க சீர்கேடுகள் மலிந்து காணப்படுவதற்கு, பெருகி காணப்படுவதற்கு அடிப்படையான காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் இந்த வரதட்சணை என்ற அந்த கொடிய நோயையும் நாம் சொல்லி காட்டலாம். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இவ்வாறு ஒரு பெண்ணை மணம் செய்யும் போது வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதா, அல்லது பெண்ணிடமிருந்து வரதட்சணை வாங்க வேண்டும் என்று சொல்கிறதா என்று நாம் திருமறை குர்ஆனை பார்த்துவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை பார்த்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த வரதட்சணையினால் ஏற்பட்ட கேடுபாடுகளை நாம் அலசி ஆராய்வோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் உண்மையிலேயே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் திருமறை குர்ஆனை நம்பியுள்ள சமுதாயமாக இருந்தால், நம்முடைய இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகள் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால், நாம் ஒருபோதும் இந்த வரதட்சணை என்கின்ற அந்த பாவத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் எந்த இடத்திலெல்லாம் திருமணத்தை பற்றி பேசப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் இறைவன் குடும்பத்தை பற்றி பேசுகிறானோ அந்த இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பார்க்கின்றோம், ஒரு வசனம் 2 வசனம் அல்ல, ஏறத்தாழ 5 இடங்களுக்கும் அதிகமாக
பெண்களுக்கு மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும். நீ ஒரு பெண்ணை மணமுடிக்க விரும்புகிறாயா? அந்த பெண் அவள் உன்னிடமிருந்து எவ்வளவு தொகையை கேட்கிறாளோ, எவ்வளவு லட்சங்களை கேட்கிறாளோ, எத்தனை கோடிகளை கேட்கிறாளோ, அவள் எவ்வளவு கேட்கிறாளோ அதை கொடுத்துத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் கட்டளையிடுகின்றது. இன்றைக்கு பார்க்கின்றோம், ஒரு திருமணம் வரதட்சணை வாங்காத திருமணமாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டார் அதை பெருமையாக நினைக்கிறாங்க. என்ன பெருமை? எங்க பிள்ளைக்கு நாங்க வரதட்சணை வாங்கலையே, எது பெருமை பாருங்க. ஒரு ஆண்மகன் வரதட்சணை வாங்காமல் இருப்பதை ஏதோ பெண் வீட்டுக்கு பிச்சை போட்ட மாதிரி, பெண் வீட்டாரிடம் பெருமிதமாக நடந்து கொண்ட மாதிரி இன்றைக்கு வரதட்சணை வாங்காதவர்கள் கூட வாங்காமல் இருப்பதை ஒரு சிறப்பாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் நீ வாங்காமல் இருக்கின்றாயே, நீ வாங்காமல் இருப்பது இறைவன் உனக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்க விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பெண் வீட்டாருக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. ஏதோ அவர்களிடம் வரதட்சணை வாங்காமல் இருப்பது அவர்களுக்கு போட்ட பிச்சையாக அல்ல. நாம் வரதட்சணை வாங்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பயங்கரமான நரகத்துடைய பாவத்திலிருந்து, நரக தண்டனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஏனென்று சொன்னால் நம்முடைய திருமறை குர்ஆன் அந்த அளவிற்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. சூரத்து நிசா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பெண்களை திருமணம் செய்யும் போது அவர்களுக்குரிய மனக்கொடைகளை, பெண்களுக்குரிய வரதட்சணையை ஒரு மணமகன் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடைகளை மனமு வந்து நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்கள் மனமுவந்து நீங்கள் ஒரு லட்சங்களை, பல லட்சங்களை வாரி கொடுக்கும் போது, பல்லாயிரக்கணக்கான ரூபாயை அந்த பெண்ணுக்கு வாரி கொடுக்கும் போது அந்த பெண்ணாக ஏதாவது போனால் போகிறது என்று சொல்லி அவளாக மனம் வந்து உங்களுக்கு எதையேனும் விட்டுக் கொடுத்தால் அதை நீங்கள் தாராளமாகவும் மகிழ்ச்சியோடும் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த பணத்தை நாம் சாப்பிடலாம்? ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்யும் போது அவள் 10 லட்சம் ரூபாய் கேட்கின்றாள். நாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது நாம் கொடுத்த பணத்தில் ஒரு 2 லட்சம் தர்றாங்க. நாம 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம், நாம கொடுத்த பணத்துல அந்த பெண் என்ன செய்றாங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் விட்டு தர்றாங்க. எனக்கு 8 லட்சம் போதும், 2 லட்சத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண் நம்மிடம் தந்தால், நாம் கொடுத்த பணத்தை அவள் விட்டுக் கொடுத்தால் அதை நீங்கள் மன மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். நாம் கொடுத்த பணத்தை பெறுவதைத்தான் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு வசனத்திலே பார்க்கின்றோம், எந்த திருமணம், எந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற பட்டியலை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த திருமணம் இறைவன் ஹலாலாக்கிய திருமணம், எந்த திருமணம் இறைவன் ஆகுமாக்கிய திருமணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, உஹில்லலக்கும் மா வராஅ தாலிக்கும் பிஅன் தப்தகு பிஅம்வாலிக்கும் முஹ்சினீன கைர முசாஃபிஹீன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்யக்கூடாதோ அந்த பெண்களை தவிர மற்ற பெண்களை உங்களுடைய செல்வத்தின் மூலமாக நீங்க அந்த பெண்களுக்கு உங்களுடைய செல்வங்களை வாரி கொடுத்து திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்லிக் கொள்கிறான்? நீங்கள் உங்கள் செல்வத்தை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்கிறீர்களே அதுதான் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொன்னால், இறைவன் உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்வதுதான் ஹலாலான திருமணம் என்று அல்லாஹ் சொன்னால், நாம் வாங்கி திருமணம் செய்கிறோம் என்று சொன்னால் அது ஹலாலான திருமணமா இல்லை ஹராமான திருமணமா? திருமலை குர்ஆனுடைய கூற்றுப்படி அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீலா. நீங்கள் அந்த பெண்களிடம் இன்பம் அனுபவிக்கின்றீர்களே அதற்கு பகரமாக அவர்களுக்குரிய மனக்குறைகளை, அவர்களுக்குரிய கூலிகளை நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மன திருமணத்தில் பெண்ணுக்கு மகள் கொடுப்பது என்பது
அது கட்டாயமான ஒரு விஷயம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அடிமை பெண்கள் இருக்காங்க பாருங்க, இந்த அடிமை பெண்களை திருமணம் செய்யும் போது கூட அல்லாஹ் கூறுகின்றான், ஃபன்கிஹூஹுன்ன பிஇذنி அஹ்லிஹின்ன வஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப். நீங்கள் அடிமை பெண்களை திருமணம் செய்தாலும் அந்த பெண்களுடைய குடும்பத்தார்களின் அனுமதி பெற்று திருமணம் செய்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மனக்குறைகளை மனமோந்து கொடுத்து விடுங்கள். இந்த வரதட்சணையை பற்றி பேசும் போதெல்லாம் ஒரே ஒரு வசனத்தை தான் நாம் அடிக்கடி செவியேற்றிருப்போம். எந்த வசனம்? வஆத்து நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா. நீங்கள் பெண்களுக்கு அவருடைய மனக்குறைகளை மனமுவந்து கொடுத்து திருமணம் செய்யுங்க என்கின்றானே, இந்த வசனத்தை தான் நாம் அதிகமாக செவியேற்றிருப்போம். அல்லாஹ் இந்த வசனத்தில் மட்டுமல்ல, அதிகமான இடங்களிலே அல்லாஹ் இப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். பார்க்கின்றோம், சூரத்துல் மும்தஹினா என்ற அத்தியாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் தங்களுடைய சொந்த நாட்டை துறந்து மதீனா நகரத்தை நோக்கி வர்றாங்க. ஒன்றுமில்லாமல் வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்களை ஒவ்வொரு சஹாபிக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இல்லாமல் திருமணம் செய்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த ஹிஜ்ரத் செய்து ஒன்றுமில்லாமல் வருகிறார்களே அந்த பெண்களை திருமணம் செய்யும் போது கூட அல்லாஹ் கூறுகின்றான், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன. நீங்கள் அந்த பெண்களுக்கு அவருடைய மனக்குறைகளை மனமுவந்து முழுமையாக கொடுத்து விட்டால், அந்த பெண்களை திருமணம் செய்வதற்குரிய மனக்குறைகளை நீங்கள் முழுமையாக கொடுத்து விட்டால், நீங்கள் அவர்களை திருமணம் செய்வதில் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு சட்டத்தை அல்லாஹ் கூறுகின்றான். என்ன சட்டம்? ஒரு மணமகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றான். அந்த பெண்ணை திருமணம் செய்து அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அந்த பெண்ணை அவன் தலாக் விட்டு விடுகின்றான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வயின் தல்லக்துமுன் நிஸாஅ மின் கப்லி மா தமஸ்ஸூஹுன்ன, நீங்கள் பெண்களை உடலுறவு கொள்வதற்கு முன்பாக நீங்கள் தலாக் விட்டு விட்டால், ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாக நீங்கள் அவளை தலாக் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், ஃபனிஸ்ஃபு மா ஃபதல்தும், நீங்கள் அந்த பெண்களுக்கு மனக்குறையாக எவ்வளவு நிர்ணயித்தீர்களோ அதில் பாதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சட்டம் சொல்றான். எப்படி அல்லாஹ் சட்டம் சொல்கின்றான்? ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் சொல்லி நீங்க மகன் நிர்ணயிக்கிறீங்க, அந்த பணத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்கிறீர்கள். திருமணத்திற்கு முன்பாக மகனை கட்டாயம் நிர்ணயிக்க வேண்டும். மகனை நிர்ணயித்த பிறகு திருமணத்துக்கு பிறகு கூட என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்க? மகனை நிர்ணயித்து, உதாரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் ரூபாய் என்று மகனை நிர்ணயித்து அந்த பெண்ணை திருமணம் செய்தீங்க. திருமணம் செய்து அந்த பெண்ணோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே நீங்க அந்த பெண்ணை தலாக் விட்டு விட்டால் நீங்க எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஃபனிஸ்ஃபு மா ஃபதல்தும், நீங்கள் மனக்குறையாக எவ்வளவு நிர்ணயித்தீர்களோ அதில் பாதியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்தில் கூட அல்லாஹ் எதை பற்றி பேசுகின்றான்? நீங்கள் பெண்களை திருமணம் செய்யும் போது மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள்,
உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215222. அது மட்டுமல்ல, சூரத்து நிசா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயின் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜின் வஆதைத்தும் மின் யஹதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா. நீங்கள் ஒரு மனைவியை தலாக் விட்டுவிட்டு இன்னொரு மனைவியை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய நாடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு பெண்ணை நீங்க தலாக் விட நினைக்கிறீங்க, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய நாடுறீங்க, நீங்க தலாக் விட நினைக்கிறீர்களே, அந்த பெண்ணுக்கு வாத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், அவர்களுக்கு ஒரு பொற்குவியலையே ஒரு தங்க மலையையே நீங்கள் மனக்குறையாக கொடுத்திருந்தாலும் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா, அதிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு பெண்ணிற்கு ஒரு தங்க குவியலை கூட ஒரு பொற்குவியலை கூட கொடுத்து மனம் முடிப்பது கூட ஆகுமாக்கப்பட்டதுதான். அது தடை செய்யப்பட்ட விஷயம் அல்ல, அதுதான் கட்டாய கடமை என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு பட்டியல் போட்டு காட்டுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் எதை போதிக்கிறது? ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த திருமணத்தில் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது பெண்ணுக்கு மகர் கொடுப்பதுதான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஹக்க ஷுரூத்தி அன் தூஃபு பிஹி மஸ்தஹலல்தும் பிஹி அல் ஃபுரூஜ். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, எவ்வளவு அற்புதமான கடுமையான வாசம் என்று பாருங்கள். நபிகள் சொல்றாங்க, திருமணத்தில் முதலாவதாக நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனை, நீங்கள் பெண்களுடைய கற்புகளை அந்த பெண்களுடைய கற்புகளை உங்களுக்கு ஹலாலாக்கி கொள்கின்றீர்களே, ஒரு பெண்ணை என்னுடைய மனைவி என்று சொல்லி அவளோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றீர்களே, இது ஹலாலாக வேண்டும் என்றால் அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆகுமானதாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனை அந்த பெண்ணுக்குரிய மகரை கொடுப்பதுதான். நபியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அட, உன்னுடைய மனைவி என்று எப்போ ஆவா தெரியுமா? ஒரு பெண்ணை எப்போ நீ உன்னுடைய மனைவி என்று கருதி அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் தெரியுமா? நீ அவளுக்குரிய மகரை முழுமையாக கொடுத்தால்தான், அந்த மகரை நிறைவேற்றினால்தான் நீ அவளை உன்னுடைய மனைவி என்று சொல்ல வேண்டும், நீ அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பெண்ணிடமிருந்து வாங்கி திருமணம் செய்கிறோமே, இது மார்க்கத்திற்கு உட்பட்ட திருமணமா?
நம்முடைய பெரியோர்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடிய நம்முடைய ஜமாத் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதமாக திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கவிஞன் கூறுவான், ஒரு சிந்தனையாளர் சொல்லி இருக்கின்றான், எந்த சமுதாயத்திலே திருமணம் சிரமமாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் தான் விபச்சாரம் அதிகமாக இருக்கும் என்று ஒரு சிந்தனையாளர் சொல்லி இருக்கிறான். இன்றைக்கு பார்க்கின்றோம் நம்முடைய சமுதாயத்தில், இன்றைக்கு அனைத்து சமுதாயங்களிலும் ஒழுக்க சீர்கேடுகள் தலைவிரித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமையான அடிப்படையான காரணம் அங்கே திருமணங்கள் சிரமமாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எவ்வளவு எளிமையான திருமணம், எவ்வளவு அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. ஏழ்மை நிலையில் இருக்கும் போது கூட அருமை சஹாபாக்கள் எப்படி திருமணம் செய்திருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற நபித்தோழர், நீங்கள் பல உரைகளிலே இந்த செய்தியை செவியேற்றிருப்பீர்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் பிற்காலத்திலே பெரிய செல்வந்தராக மாறுறாங்க. ஆனால் அவர்கள் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத ஏழையாக வருகிறார்கள். உடுத்திய ஆடையோடு வருகிறார்கள். மக்கமா நகரத்தில் இருந்து மதீனா நகரத்திற்கு அகதியாக வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த ஒவ்வொரு அகதிக்கும் மதீனாவிலே ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்துகிறார்கள். மதீனாவிலே ஒரு நண்பரை தோழமையாக ஏற்படுத்துகிறார்கள். அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோழமையாக ஸாயித் இப்னு ரபி என்கிற நபி தோழர். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எப்படி இருக்கின்றார்? கடுமையான ஏழையாக இருக்கிறார். பல பயான்களிலே இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் திருமணம் செய்யும் போது மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் சொல்வார்கள். அவர் செல்வந்தராக இல்லை, பிற்காலத்தில் தான் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகின்றார். அவர் திருமணம் செய்யும் போது ஒன்றுமில்லாத ஏழையாகத்தான் வருகின்றார். உடுத்திய ஆடையோடு தான் வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸாயித் இப்னு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸாயித் இப்னு ரபி என்கின்ற நபி தோழரை அவர்கள் தோழமையாக ஏற்படுத்துகின்றார்கள், சகோதரராக ஏற்படுத்துகின்றார்கள். இருவருக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். இந்த ஸாயித் இப்னு ரபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, நான் அன்சாரிகளிலேயே மிகப்பெரிய செல்வந்தன் நான் தான். என்னிடம் அதிகமான செல்வங்கள் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் என்னுடைய செல்வத்தை இரண்டாக பங்கு வைத்து பாதியை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னுடைய மனைவியில் ஒரு மனைவி, என்னுடைய 2 மனைவிகளில் ஒரு மனைவியை தலாக் விட்டு உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். நீங்கள் விரும்புகிறீர்கள் கேட்கிறான். அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, எனக்கு உங்களுடைய செல்வம் தேவையில்லை, எனக்கு அதுவெல்லாம் தேவையில்லை, கடை வீதி எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடை வீதியை காட்டுறான். மிகப்பெரிய சிறந்த வியாபாரியா இருக்கிறான். அப்ப என்ன பண்ணா, கடை வீதிக்கு போகும்போது அந்த மறுநாள் காலையிலே சிறிது வெண்ணெயையும் நெய்யையும் எடுத்துக்கொண்டு கடை வீதியில போய் வியாபாரம் பண்றாங்க. கொஞ்சம் லாபம் கிடைக்குது. கொஞ்சம் லாபம் கிடைத்து ஒரு சில நாட்களிலேயே ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்க்கறாங்க. அந்த புது மாப்பிள்ளையோட தோற்றம் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுடைய ஆடையில் அந்த வாசனை திரவியங்களை தேய்த்து ஒரு மஞ்சள் நிற கரை இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் பார்க்கறாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே, என்ன உங்களுடைய ஆடையில் ஒரு மஞ்சள் நிற வடுவை பார்க்கின்றேனே, நீங்கள் என்ன ஒரு மாற்றத்தை காண்கிறேனேங்கிறாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் திருமணம் செய்து கொண்டேன். அப்ப நபிகள் நாயகம், யாரை கல்யாணம் பண்ணீங்க? அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, இம்ராத்தல் அன்சார், ஒரு அன்சாரி பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். அடுத்த கேள்வி நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, கம் சுக்த, நீ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மனக்குறையாக கொடுத்தாய்? யாரை பார்த்து கேட்கிறாங்க? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கின்றோம், வரதட்சணை வாங்குவதற்கு ஏராளமான காரணங்கள். ஏண்டா பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை தடிமாடு மாதிரி இருப்பான், நல்ல உருளைக்கட்ட மாதிரி இருப்பாரு, நன்றாக வேலையை பார்த்து சம்பாதிக்க முடியும். எதுக்குடா 1 லட்சம் ரூபாய் வாங்கின? நான் எதுக்காண்டி 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு சொன்னா, பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போக போறேன், வெளிநாடு போவதற்கு நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன். காரணத்தை பார்க்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமில்லாத சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள். மதீனாவிற்கு உடுத்திய ஆடையோடு வந்தார்களே, வியாபாரம் செய்ய ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது.
அப்படி பார்த்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து கேட்கிறார்கள், கம் சுக்த, நீ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாய்? அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஜினத நவாசி மின் ஸஹப், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பேரீச்சம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்துதான் திருமணம் செய்தேன். பார்க்கின்றோம், ஒரு ஒன்றும் இல்லாத ஏழை சஹாபி, உடுத்தி ஆடையோடு வந்தவர்கள், அடுத்த வேளை உணவிற்கு கூட ஒருவரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலைமை. அந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் திருமணம் செய்யும் போது கூட, நான் ஏழை ஆயிட்டேன், எனக்கு ஒண்ணுமில்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு 50,000 தாங்க கேட்டிருக்கலாம், அவங்க தகுதி இருந்தது, இங்கதான் ரூபா, அங்க தீனாரை கேட்டிருக்கலாம், திருகத்தை கேட்டிருக்கலாம், தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்களை கேட்டிருக்கலாம், மதீனா சஹாபாக்களிடம் வயல்கள் இருந்தது, வயல்வெளிகளை கேட்டிருக்கலாம். நான் ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, எனக்கு நீங்கள் வயலை எழுதி வைங்க, ஒரு பேரிச்சம் தோப்பை எழுதி வையுங்கள் என்று அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கலாம். அந்த வறுமையில் கூட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பேரீச்சம் கொட்டை அளவு தங்கத்தை கொடுத்துதான் திருமணம் செய்தேன். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அவுதிம் வலவு பிஷாத், நீ ஒரு ஆட்டையாவது அடுத்து திருமண விருந்து கூட செய்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் கட்டளை போடுறாங்க. இந்த மார்க்கத்திலே பெண்களுக்கு மலர் கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றொரு சம்பவத்தை பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நாம் இதை பல உரைகளிலே கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி பெண் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய அனைத்து காரியங்களையும் உங்களிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஏற இறங்க பார்க்கறாங்க. ஏற இறங்க பார்த்து விட்டு அப்படியே உட்கார்ந்துறாங்க. எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. அந்த பெண்ணும் பார்க்கறாங்க, என்னடா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் எல்லா காரியங்களையும் ஒப்படைத்தோம், அவங்க எந்த பதிலையும் சொல்லலையே, அமைதியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணும் உட்கார்ந்துறாங்க. ஒரு சஹாபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது சஹாபி என்று சொல்றாரு. அந்த சஹாபி எப்படி இருக்கிறாரு? கீழாரம் மட்டும் உடுத்திருக்கிறாரு, மேல சட்டை கூட கிடையாது, அவ்வளவு வறுமை, கடுமையான ஏழ்மையில இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க, உங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லாவிட்டால் எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வையுங்கன்னு சொல்றாங்க. ஏனென்றால் அந்த பெண் தன்னுடைய எல்லா காரியங்களையும் ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் தான் அந்த பெண்ணுக்கு வலியா இருக்கிறாங்க. அப்ப சஹாபி கோரிக்கை வைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கங்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அந்த ஹல் இந்தக ஷைஉன், நீ ஏதாவது வச்சிருக்கிறியப்பா, பெண்ணை கல்யாணம் பண்ணு கேட்கிறிய, ஏதாவது உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவன் சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஃபத்ஹப் இலா அஹ்லிக் ஃபன்துர் ஹல் தஜி ஷையன், உன் குடும்பத்தாரிடம் செல், ஏதாவது உனக்கு கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வாங்க. எந்த சஹாபி? உண்மையிலேயே ஏழை சஹாபி என்று சொன்னால் இவர்தான் மிக கடுமையான ஏழ்மையில் இருக்கிறார். உடுத்துவதற்கு மேலாடை கூட இல்ல, கீழாடை மட்டும்தான் இருக்கிறது. அப்ப நபிகள் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, நீ உன் குடும்பத்துல போய் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பாங்கிறார். அந்த சஹாபி வர்றார், இல்லல் பொதுவா இல்லை என்று சொல்லாமல் கூறுகின்றார், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மேல் சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல எதுவுமே கிடையாது, இல்லன்னு சொன்னா பொய்யா கூட இருக்கலாமே, அவர் உண்மையைத்தான் சொல்கிறார் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மேல் சத்தியமாக சொல்கின்றேன், எங்க வீட்டுல எதுவுமே கிடையாது. அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, ஃபன்னுர் வலவ் ஹாத்தமின் மின் ஹதீத், நீ போய் பார்ப்பா, ஒரு இரும்பு மோதிரமாவது கிடைக்குமான்னு பாருங்கிறாங்க. பாலைவனத்தில் என்ன இரும்பு மோதிரம் கிடைக்கும்? அவரும் போய் பார்க்கிறாரு, இரும்பு மோதிரம் கிடைக்குமா, ஏதாவது கிடைச்சிடாதா? மண்ணை போய் தேடி தேடி பார்க்கிறாரு, ஒரு இரும்பு மோதிரம் கூட கிடைக்கல. திரும்பி வர்றாரு, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் வலா ஹாத்தமின் மின் ஹதீத், அல்லாஹ்வின் தூதரே, நான் போய் பார்த்துட்டேன், அல்லாஹ் மேல் சத்தியமா ஒரு இரும்பு மோதிரம் கூட கிடைக்கவில்லை யா ரசூலல்லாஹ்ங்கறார். அது சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வலாக்கி நிசாரி, இதை என்னுடைய கீழாடை, இதை நான் செய்கின்றேன், ஃபனிஸ்ஃபுஹு லஹா, இதுல பாதி அந்த பெண்ணுக்கு கொடுத்துறேங்கிறார். அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, அந்த கீழாடையை வச்சு என்னப்பா செய்ய முடியும்? நீ அதை ரெண்டா கிழிச்சா, நீ அணிஞ்சா உனக்கும் மறைக்க முடியாது, அந்த அம்மா அணிஞ்சா அவங்களுக்கும் மறைக்க முடியாது, எதுவுக்குமே என்ன செய்யாது, அந்த கீழாடை உதவாது. அந்த நபிகள் நான் சொல்றாங்க. சொல்லி நபிகள் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசித்து விட்டு அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, மாதா மாற்றமது குர்ஆன், நீ குர்ஆனில் ஏதாவது மனப்பாடம் செய்திருக்கிறாயா? அந்த சஹாபி சொல்றாரு,
அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இந்த சூறாவெல்லாம் தெரியும். இன்னைக்கு மாப்பிள்ளை இருக்கான் பாருங்க, இந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு பார்த்தா நிறைய சூறா தெரியாது. அந்த சஹாபி சொல்றாரு எனக்கு இந்த சூறாவெல்லாம் தெரியும்ங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க தக்ரவுஹுன்ன அன் லஹ்வில் கல்ப், நீ அதே மனப்பாடமாக தெரியுமா? மனப்பாடமாக தானே ஓதி வருகின்றாய்? அல்லாஹ்வின் தூதரே நான் மனப்பாடமாகத்தான் ஓதி வருகின்றேன். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க ஃபத்ஹப் கத் மல்லக்துகஹா மாதா மஅகம குர்ஆன், உன்னோடு உள்ள அந்த குர்ஆனுக்கு பகரமாக நீ அந்த பெண்ணை அந்த குர்ஆனை அந்த பெண்ணிற்கு சொல்லிக் கொடுத்து அதனை மகளாக ஆக்கி நான் உனக்கு திருமணம் செய்து தந்தேன். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலேயே வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சஹாபிக்கு கொடுத்திருக்க வேண்டும், இந்த சஹாபி வாங்கியிருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் சொல்கிறார்களே எனக்கு வசதி இல்ல, வெளிநாடு போக வேண்டும், கடை வைக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் காசு வாங்கினேன் என்று கூறுகிறார்களே, இது கூடும் என்று சொன்னால், இது மார்க்கெட்டில் இதற்காக வாங்கலாம் என்று சொன்னால் உண்மையிலேயே எந்த சஹாபி வாங்கியிருக்க வேண்டும்? இந்த சஹாபி வாங்கியிருக்கணும். உடுத்திய கீழாடையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வசூல் பண்ணி நீங்க தொழுகை முடிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, ஏதாவது சஹாபாக்கள் தருவாங்க, அதை நீங்க செய்யுங்க, வைத்துக் கொண்டு திருமணம் செய்யுங்கள் என்று அந்த பெண்ணுக்கு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் சொல்லவில்லை. இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். பார்த்த பிறகும் கூட எந்த அளவிற்கு சில விஷயங்களை பாட்டா படிச்சு 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 நம்ம சமுதாயத்துக்கு எல்லா அறிவும் மடங்கி போச்சு. சொல்லுவாங்க பல்லாயிரம் குமரி பெண்கள் நாட்டினிலே நாளும் கதறி அழுது அழுது வாடுகின்றார் வீட்டினிலே, அழுதும் பகலும் பாராமல் தீனோரே நாளும் அழுது கண்ணீர் வடிக்கின்றார் தீனோரே, நான் ஒன்று சொல்லுதே மனம் ஒன்று சொல்லுதே ஏன் இந்த இளநிலை கூறுவீர். அத பாட்ட கேட்கிறோமே, வரதட்சணை 1 லட்சம் ரூபாய் வாங்கி வரதட்சணை வாங்கி 2 லட்சம் 5 லட்சம் வாங்குறோம் பாருங்க, அந்த வீட்டுல ஒலிக்குது அன்புமிக்க தீனோரே தீனோரே நியாயமா என்ன சில கவிதை வரிகளை படிக்கின்றோம். ஆனா இந்த பாட்டை நீ கேட்கிறிய இஸ்லாமிய பாட்டு என்று ஹராமான இசை, நபிகள் சொன்னார்களே இசை கருவிகளை அடித்து நொறுக்க வேண்டும் என்று, அந்த ஹராமான பாட்டுக்கு இஸ்லாமிய பாட்டுன்னு பெயர் வைத்தியப்பா. அந்த இஸ்லாமிய பாட்டு நம்புறிய அந்த பாட்டையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? அப்படி சொல்லி காட்டார். எத்தனையோ குமரி பெண்கள் திருமணம் ஆகாமல் வீடுகளிலே கதறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகிறாரே, அந்த வரியையாவது நம்முடைய சமுதாயம் சிந்தித்து பார்த்ததா? நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ நமக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் காசையும் கொடுத்த சும்மாவா அப்படிதான் மனுஷன் நினைக்கிறோம். சும்மா கிடையாது. மறுமையில் இதுதான் நம்முடைய நிரந்தர நரகத்திற்கு காரணமாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல் லுலுமு லுலுமாத்துன் யௌமல் கியாமா, ஒருவனுக்கு அநியாயம் செய்வது மறுமை நாளில் இருள்களாக வந்து அமையும். மறுமை நாளில் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாபெரும் இருட்டு எது தெரியுமா? அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் தான், அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அக்கிரமம் தான். இந்த வரதட்சணையை வாங்குகின்றோமே, இந்த தொகையை வாங்குகின்றோமே, இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று சிந்தித்து பார்த்தோமா? பார்க்கின்றோம். வசதி வாய்ப்பு உள்ளவங்க நினைச்சாங்க என் பிள்ளைக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கிறேன்னு சொல்லி 10 லட்சத்தை மார்க்கத்திற்கு மாற்றமாக மணமகன் வீட்டாருக்கு கொடுத்து திருமணம் செய்கிறார்கள். அது அப்படியே சட்டமாகி இன்றைக்கு ஏழை எளிய மக்களும் இந்த வரதட்சணையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கிறோம். நம்ம சமுதாயத்தை மாதிரி கேவலம் வேற எந்த சமுதாயத்திலையும் கிடையாது. வயசுக்கு வந்த பெண்ணை அப்படியே பள்ளிவாசல் வாசல நிக்க வைக்கிறாங்க. பள்ளிவாசல் வாசல நிக்க வைத்து அந்த பெண் அந்த புள்ள சொல்லுது, வயசுக்கு வந்த பெண்ணு ஒரு 20 வயது 25 வயது அடைந்த அந்த பெண் எனக்கு கல்யாணம் இருக்குது, உதவி செய்யுங்க. மாப்பிள்ளை வீட்டுல 50,000 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை கையேந்த வைக்கின்றோமே, இந்த கொடுமை நம்முடைய சமுதாயத்தில் மிக அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். எத்தனை குடும்பங்களில் இந்த வரதட்சணை கொடுமையினால் தங்களுடைய சொத்துக்களை இழந்து வட்டிக்கு வாங்கி வீடுக்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம் சிந்தித்து பார்த்திருக்கிறதா? நாம் சாதாரணமாக நினைக்கின்றோம். இன்றைக்கு பல ஊர்களில் இந்த தன்னுடைய 2-3 பெண் மக்களை பெற்றுவிட்டால் பார்க்கிறோம். சவுதி அரேபியா 4 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா ஒரு ஆண்டி கூட அரசன் ஆயிடுவான்.
நம்ம சமுதாயத்துல, நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 4 பொட்ட பிள்ளையை பெற்றுட்டா, ஒரு பொட்ட பிள்ளையை பெற்றுட்டா அரசு கூட ஆண்டி ஆயிரும். அந்த மாதிரி இன்றைக்கு வரதட்சணை கொடுமை தலைவிரி தலைவை பார்க்கின்றோம். ஒரு புக்கை பரட்டி பார்த்தேன், வரதட்சணையின் தலை போட்டு ஒரு கவிதை போட்டிருக்கான். பணம் பத்தும் செய்யும், பற்றாவிடில் பத்தவும் செய்யும். என்ன சொல்றாங்க? பணம் பத்தும் செய்யுமா. வரதட்சணையை வாங்குவதற்கு எல்லா விதமான அநியாயங்களையும் நிறைவேற்றுவான். அந்த வரதட்சணை பணம் பத்தவில்லை என்று சொன்னால் வீட்டை விட்டு அந்த பெண்ணை பத்தவும் செய்வான் அப்படின்னு கவிதை போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடுவதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, பார்க்கிறோம் எந்த அளவுக்கு கொடுமை. பள்ளிவாசல்ல நம்ம தொழுகைக்கு 2 சலாம் கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். சலாம் கொடுத்து 3வது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா என் புள்ள, எனக்கு 3 குமர் இருக்குது, குமர் காரியமா வந்திருக்கின்றேன். ஜமாத்தார்களே உதவி செய்யுங்கள். இன்றைக்கு எத்தனை குடும்ப பெரியவர்களை நாம் பிச்சை எடுக்க வைத்திருக்கின்றோம். எவ்வளவு பெரிய கொடுமை. நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, அது எதுல் ஓல்யா ஹைருமின் எது சுஃப்லா, கொடுக்கக்கூடிய கரம் தான் வாங்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். மக்களிடம் பிச்சை எடுக்கக்கூடியவன் மறுமை நாளில் கன்னத்தில் சதை இல்லாமல் வருவான் என்று சொன்னார்களே. இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெரியவர்கள் எத்தனை பேர்களை நாம் அந்த உள்ளூர்ல பிச்சை எடுப்பதற்கு வைக்கப்பட்டு, தூத்துக்குடியில் உள்ள ஆள் கடைநல்லூருக்கு வருவார், நெல்லை மாவட்டத்துக்கு போவாரு, நெல்லை மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி வருவார், மதுரைக்கு போவாரு. அந்த பள்ளிவாசல்களில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல், வரதட்சணை கொடுக்க முடியாமல், அதற்கு வட்டிக்கு வாங்கி வீட்டை இழந்து சொத்துக்களை எல்லாம் இழந்து நடுத்தரவிற்கு வந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, இளைஞருமே ஜமாத் இளைஞர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நாசமாக இருக்கிறது தெரியுமா? ஒரு சம்பவம், ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற சம்பவம். நாம் எல்லாம் இன்றைக்கு வரதட்சணை கொடுமையை சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு 4 சகோதரிகள், அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவன் வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போறாரு. நம்ம சமுதாயம் தானே, 8ஆம் கிளாஸ் படிச்சா 10ஆம் கிளாஸ்ல பாஸ்போர்ட் எடுத்து 25 வயசு போட எங்க அனுப்பி விட்டுருவோம்? துபாய்க்கு அனுப்பி விட்டுருவோம். அங்க போய் அந்த பாலைவனத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அந்த வேநாய் கொதிக்கின்ற வெயிலிலே அந்த ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டும், ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டும், கக்கூசுகளை கழுவிக்கொண்டும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அந்த வெளிநாடுகளில் படக்கூடிய கஷ்டங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமா? நமக்கு எங்க தெரிய போகுது? மாசம் 1000, 1000, 2000, 3000, 10,000 என்று அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த பாலைவனத்தில் போய் நம்ம சமுதாய மக்கள், நம்முடைய இளைஞர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தால்தான் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு ஒரு பணங்களை தாறுமாறாக அநியாயமான முறையில் பறித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை வழங்க முடியும். ஒரு 4 சகோதரிக்கு அண்ணனா பிறந்துட்டான். அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறான். 80,000 ரூபாய் பணத்தை கடனுக்கு வாங்கி, வட்டிக்கு வாங்கி வெளிநாட்டிற்கு செல்கின்றான். வெளிநாட்டுக்கு போன நோய், கடுமையான நோய். டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்க புற்றுநோய். புற்றுநோய் சொன்னால் 80,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி வந்தாச்சு. 4 தங்கச்சி இருக்குது, 4 தங்கச்சி கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும். புற்றுநோய் என்று தெரிந்தும் அந்த சகோதரன் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவன் வெளிநாட்டிலேயே இருக்கிறான். அதற்கு எந்த விதமான மருத்துவம் செய்யாமல், தன்னுடைய நோயை வெளிக்காட்டாமல் அங்கே இருக்கின்றான். ஒரு நேரத்தில் நோய் முற்றுகின்றது, நடமாடக்கூட முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஊருக்கு வருகின்றான். ஊருக்கு வந்த இடத்தில் ஆள் மௌத்தாயிரம் பார்க்கணும். அவன் வாங்கிய 80,000 ரூபாய் அந்த வட்டி கடன் இருக்கிறதே, அது என்ன ஆகும்? அவனுடைய வீடு என்னவாகும்? அவனுடைய சகோதர சகோதரிகள் என்னவாவார்கள்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய சமுதாயத்தில் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த வரதட்சணை கொடுமைதான். நாம் அந்த கல்யாணத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய பின் விளைவுகளை சிந்தித்து பார்த்தோமா? நாம சிந்திக்கல. அறியாமை காலத்துல பெண் குழந்தை பிறந்தால் இழிவா நினைப்பாங்க. வரதட்சணை கொடுமையினால கிடையாது. அந்த பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கணும் என்பது பெண் குழந்தை பிறந்தாலே இழிவாக நினைத்தார்கள். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜூஹும் முஸ்வத்தஹு வஹுவ கலீல். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி சொல்லப்படும் போது, பெண் குழந்தை பிறப்பதை மார்க்கம் நற்செய்தி என்கிறது. அது பிந்து பரக்கா, பெண் குழந்தை பிறப்பது இறைவனுடைய அபிவிருத்தியை பெற்றுத்தரும் என்று நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்தது என்கின்ற நற்செய்தி சொல்லப்படும் போது அவனுடைய முகமெல்லாம் கருத்து, அந்த சமுதாயத்தை விட்டும் வெறுண்டோடி
அந்த குழந்தையை இழிவோடு வளர்த்து எழுப்பதா அல்லது அதை பூமிக்குள் புதைத்து விடுவதா என்று அறியாமை கால மனிதன் யோசிப்பான். அந்த அறியாமை காலத்தில் கூட எது கிடையாது, இந்த வரதட்சணை கொடுமை கிடையாது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று மார்த்தட்டுகின்றோமே. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த காட்டு மிராண்டி காலத்தை விட கொடுமையான முறையில் வரதட்சணை கொடுமை தலைவிரித்து அளவதை பார்க்கின்றோம். நீங்க ஒவ்வொருவரும் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தா என்ன பிள்ளைமா பிறந்திருக்கு, எனக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்கு, உண்மையிலே உங்க உள்ளத்துல சந்தோஷம் வருதா இல்ல ஒரு ஓரத்துல குத்துதா? உள்ளத்தில் குத்தும். பொட்ட பிள்ளையா பிறந்திருக்கு, வெளியே வாய் சிரிக்கும், தப்பா நினைச்சிடக்கூடாது. உள்ளத்துல ஓரத்துல ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை? இன்னைக்கு பிறந்தாச்சு, பிறக்கும் போதே 20 லட்சம் ரூபாய் கணக்கு போடும். 20 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கணும்டா, 5 லட்சம் கொடுக்க வேண்டுமே, நான் எங்கே செல்வேன்? இதற்கு பயந்து பல மற்ற சமுதாயங்களும் சரி நம்முடைய சமுதாயங்களிலும் பல ஏழை குடும்பங்களில் கருவுரை ஸ்கேன் போட்டு பார்க்கறாங்க. ஸ்கேன் போட்டு பார்க்க கூட இருந்தாலும் சில டாக்டருக்கு லஞ்சத்தை கிஞ்சத்தை கொடுத்து ஸ்கேன் போட்டு பார்த்து பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே கருவிலேயே கலைக்கக்கூடிய சமாதி கட்டக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதல் மவ்வூதத்து சுயிரத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை மறுமை நாளில் அது விசாரிக்கப்படும். ரம்பின் குத்திரத், எந்த பாவத்திற்காக அந்த குழந்தை கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் செய்வான், விசாரிப்பான். அந்த குழந்தைவன் சொல்லாதா, இறைவா இந்த சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமை தலைவிரித்தாடியது, இதை தாங்க முடியாமல் தான் என்னுடைய தாயும் தகப்பனும் கருவில எனக்கு சமாதி கட்டினார்கள் என்று அந்த குழந்தை சொல்லாதா? அல்லாஹ் நம்மை விசாரிக்க மாட்டானா? நம்முடைய ஜமாத் தலைவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? நிறைய வேதனையை பற்றி நாம் என்று பார்த்திருக்கின்றோமா? அன்பிற்குரிய சகோதரி, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கொஞ்சம் வந்து எங்க தௌஹீத் ஜமாத்துல வந்து பாருங்க, மற்ற ஊர்களில் மனு தருவாங்க. 32 வயசு 32 வயது வரை பெண்ணை பார்த்தா எந்த குறையும் இருக்காது. கருப்பா இருக்குங்கிறாங்களா? கருப்பு கிடையாது. அழகு கம்மியும் கிடையாது. ஒரே காரணம், காசு இல்ல. 32 வயது வரைக்கும் 33 வயது வரைக்கும் மிகப்பெரிய ஊர்கள், காயல்பட்டின பெரிய பணக்கார ஊர்னு சொல்றோம். குட்டி மதியனா, குட்டி குவைத்து, குட்டி ரியாதுங்கிறான். கடைநல்லூர் பெரிய குட்டி சவுதி அரேபியா சொல்றான். அந்த ஊர்களில் எல்லாம் ஏழை குமரிகள் 32 வயது வரை திருமணம் ஆகாமல் இன்றைக்கு தேங்கி கிடக்கிறாங்க. பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணோடு ஒத்த வயதுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அதற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்து அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆனால் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் 25 வயது வரை, 30 வயது வரை, 32 வயது வரை தன்னுடைய கண்ணி கழியாமல் அப்படி இருக்கிறார்களே. இந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் இறைவன் நம்மை சும்மா விட்டு விடுவானா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இத்தகி தாவத்தல் மظلوم ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டான் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே எந்த விதமான திரையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிங்க, நபிகள் நான் சொல்லி காட்டுறேன். இது எங்க தெரியுமா சொல்றாங்க? எந்த இடத்துல சொல்றாங்க தெரிஞ்சா இந்த வரதட்சணை பணத்தை வாங்குறோமே, இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியும் நமக்கு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநராக ஆட்சி தலைவர் அனுப்புறாங்க. ஆட்சி தலைவராக அனுப்பும் போது அந்த முஆதுக்கு சொல்றாங்க, முஆதே
நீ ஜகாத்தை வசூல் பண்ண போவ. ஜகாத்தை வசூல் பண்ண செல்லும் போது சில ஆட்கள் செய்வாங்க, அந்த காலத்துல 6 மாத ஜகாத் இருக்கும். ஒரு ஆடு வளர்க்கக்கூடியவன் அவனுக்குன்னு பிடிச்ச ஒரு ஆடு வச்சிருப்பான். ஒரு மாடு வளர்க்கக்கூடியவன் அவனுக்கென்று பிடித்த ஒரு மாடு ஒன்று இருக்கும். ஒரு ஒட்டகம் வளர்க்கக்கூடியவன் அவனுக்கென்று பிடித்த ஒரு ஒட்டகம் இருக்கும். ஜகாத் யாருக்கு வாங்குறோம்? அந்த அதிகாரி அவருக்கா வாங்குவாரு. ஜகாத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாரு. அந்த வேலையை அதிகாரி செய்வார். அப்ப நபியே நான் சொல்லி காட்டுறாங்க, நீங்க ஜகாத் வாங்க போகும்போது அந்த முதலாளிக்கு பிடிச்ச ஆடு இருக்குமே, அந்த ஆடு ஜகாத்துல பிடிங்கிறாத. அந்த முதலாளிக்கு பிடித்த மாடு இருக்குமே, அந்த மாட்டை நீ பிடிங்கிறாத. அந்த முதலாளிக்கு பிடித்த ஒட்டகம் இருக்குமே, அந்த ஒட்டகத்தை நீ பிடிங்கிறாத. அப்படி நீ பிடிங்கினா என்று சொன்னால், ஜகாத்தாக எடுத்தான்னு சொன்னால், அவன் அல்லாஹ்விடம் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் அதற்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே எந்த திரையும் கிடையாது. ஜகாத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பாரு? அவர்கிட்ட அந்த ஒட்டகத்தை எடுத்து ஏழைக்கு தான் கொடுப்பார். ஏழைக்கு கொடுப்பதாக இருந்தாலும் நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த சஹாபி தான் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார். நீ அதை அவனுடைய மனதுக்கு பிடித்த ஒன்றை நீ எடுத்தாய் என்று சொன்னால் அது அவனுக்கு இழைக்கக்கூடிய அநீதி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் மனதுக்கு பிடிக்க லட்ச லட்சமாக பிடுங்குகின்றோமே, மறுமை நாளில் நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற பயம் நம்மிடம் இருக்கிறதா? நபியா சொல்லி காட்டுறாங்க, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எவனுடைய பாதமும் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையில் நகராதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல 2 கேள்வி, வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, செல்வத்தை பற்றி கேட்கப்படும். நீ செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? இந்த 2 கேள்விக்கும் நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். நீ வட்டி வாங்கி சம்பாதித்தாயா, லஞ்சம் வாங்கி சம்பாதித்தாயா, வரதட்சணை வாங்கி சம்பாதித்தாயா, கொள்ளையடித்து சம்பாதித்தாயா, கொலை செய்து சம்பாதித்தாயா? நீ செல்வத்தை சம்பாதித்த ஒவ்வொரு காசிற்கும் நீ அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த செல்வத்தை நீ எப்படி செலவு செய்தாய், இதற்கும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். நாம் இதை லட்சம் லட்சமாக பிடுங்குகின்றோமே, நம்முடைய வயல்களை வளர்க்கின்றோமே, இதற்கு நாம் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போறோம்? வரதட்சணை வாங்காமல் நபி வழியின் அடிப்படையில் திருமணம் செய்வேன் என்று ஒரு மணமகன் முன்வரும் போது அவனுக்கு ஜமாத் தஃப்தர் கொடுக்க மாட்டோம். எங்க அசரத்து கல்யாணம் பண்ணி வைக்க வரமாட்டாரு. கல்யாணத்துக்கு அசரத் தேவை கிடையாது. அங்க யார் தேவை? மணமகன் தேவை, வலி தேவை, 2 சாட்சி தேவை. இந்த மாதிரி வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று ஒருவன் முன்வரும் போது நம்ம ஜமாத் அதற்கு எதிர்ப்பு. நபிகளின் அடிப்படையில் திருமணம் செய்வேன் என்று ஒருவன் வரும்போது நம்ம ஜமாத் அதற்கு எதிர்ப்பு. எதிராக நம்ம ஜமாத்து. எவன் லட்ச லட்சமா வரதட்சணை வாங்குறானோ அந்த வரதட்சணை பணத்தை வாங்கி கொடுக்கும் போது கூட அதற்கு ஃபாத்தியா பித்அத்து, அது மார்க்கத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்தில் எந்த ஃபாத்தியாவும் கிடையாது. நீ அதை மார்க்கம் நினைக்கிறாய், நீ அந்த ஃபாத்தியாவை புனிதம் என்று நம்ம ஜமாத்தாக நினைக்கிறாங்க. நினைத்தால் அந்த புனிதமான விஷயம், நீ புனிதம் என்று எதை நம்புகிறாயோ அதை ஒரு ஐரோக்கிய தளத்தை செய்யலாமா? அந்த வரதட்சணை பணத்தை மஞ்சள் பையில வச்சு கொடுப்பாங்க. அதை கொடுக்கும் போது ஆயில்சா வாங்குவாரு, ஜமாத் முத்தவலி வாங்குவாரு, இன்னும் மிகப்பெரிய பெரியவர்கள் எல்லாம் வாங்கி அது எங்க போய் சேரும்? அந்த மணமகன் வீட்டுல போய் சேரும். இன்னும் நிறைய ஜமாத்துல அந்த வரதட்சணை பணத்தில் 10%, 20% என்று ஜமாத்திற்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்றைக்கு ஊரோடு சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இந்த வரதட்சணை திருமணங்களை ஆதரிக்கின்றோமே, நாளை நம்ம படைத்த இறைவன் நம்மை விசாரிக்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபியை சொல்லி காட்டாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி இறந்து போயிடுறாங்க. பள்ளிவாசல கூட்டக்கூடிய பெண்மணி. அப்ப அந்த பெண்ணு இறந்து போனவன சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, சாதாரண ஒரு பெண்ணு தானே, இந்த பெண்ணு இறந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சு செஞ்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்தாமலேயே அந்த பெண்ணை அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் 2 நாள் கழிச்சு பாக்குறாங்க, இந்த பள்ளியில ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண்ணு எங்க? யாரோ சொல்ல இறந்து போயிட்டாங்க, சாதாரண ஒரு பெண்ணு தானே, இதை தெரியப்படுத்தணுமா என்று சொல்லி நாங்கள் அந்த பெண்ணை அடக்கம் செய்து விட்டோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு வாழும் காலகட்டத்தில் யாராவது ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் எனக்கு தெரியாமல் அவரை அடக்கம் செய்யாதீர்கள். நான் உயிரோடு இருக்கும் போது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. என்ன காரணம்? ஒருவருடைய கபறுகள் அது நெருப்பால் நிரப்பப்பட்டிருக்கும். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ் அந்த கபரை ஒளிமிக்க கபராக ஆக்குகின்றான்.
நபிகள் நாயகம் எந்த சஹாபிக்கு ஜனாசா தொழுகை நடத்துறாங்களோ கண்டிப்பாக அவருக்கு சொர்க்கம் தான், அவருக்கு கபூர் வேதனை இருக்காது. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நான் உயிரோடு வாழும் போது ஒருவருக்கு பிரார்த்தனை செய்து விட்டால் அவருடைய கபூர் ஒளியால் நிரப்பப்படும், அவர் கபூர் வேதனை அவருக்கு இருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர்ல ஒரு சஹாபி கொல்லப்படுறார். சாதாரண யுத்தமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறைவனுக்காக சென்று அவர் கொல்லப்படுகின்றார், உயிரையே கொடுத்திருக்கின்றார். சஹாபாக்கள் அந்த சஹாபி ஜனாசா கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு தொழுகை நடத்தினங்க. எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினால் அந்த கபருக்கு ஒளி கொடுக்கப்படுமோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவருக்காக உயிரை கொடுத்த அந்த சஹாபிக்கு தொழுகை நடத்த மறுக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா போகுது, வருத்தமாகுது. அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக தொழுகை நடத்த மறுக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன சாஹிபக்கும் கல்லபி சபீலில்லாஹ், உங்களுடைய இந்த தோழர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மோசடி செய்து விட்டார் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் அவர் சட்டை என்ன செய்றாங்க, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை செக் பண்றாங்க. கனிமத் பொருள் இருக்கு பாருங்க, அந்த கனிமத் பொருள்ல ரெண்டு திருகம் ஹதீஸ் அப்படியே வருது, லாயு சாடி திருகமேனி, இரண்டு திருகத்திற்கு கூட தகுதியாகாது. அப்படி ஒரு தங்க நகை எடுத்து செய்றாரு, பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காரு. நமக்கு ஆசை வருமா இல்லையா? பெரிய கல்யாணம் விட்டு டம்ளர் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சாஹிப் என்ன பண்றாரு, கனிமத் போல் அதிகமா லட்சக்கணக்கில் கிடைக்கும். அந்த போல ரசூலை பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு ரெண்டு திருகம், லாயு சாவி திருகமேனி, ரெண்டு திருகத்துக்கு கூட அது தகுதியாகாது, ரெண்டு திருகம் கூட பெருமானமா இருக்காது. அந்த தங்க நகை எடுத்து செய்றாரு, பையில போட்டிருக்காரு. அப்ப நிறைய நான் சொல்றாங்க, இவர் மோசடி செய்து விட்டால் இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இரண்டு திருகத்தை எழுத்த சஹாபிக்கு அல்லாஹ்வின் தூதர் தொழுகை நடத்தினாலும் அவருடைய கபூர் ஒளியால் நிரப்பப்படாது என்று சொன்னால், இன்றைக்கு லட்சமா வாங்கி நாம் கொட்டுகின்றோமே, நம்முடைய ஆலிம் பெருமக்கள் ஆசீர்வாதத்தோடு வாங்குகின்றோமே, ஜமாத் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தோடு லட்சக்கணக்கில் வாங்குகின்றோமே, நம்முடைய கபூர் என்னவாகும்? நாம பாதுகாக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், நாம சொல்லலாம், அவன் தானே வரதட்சணை வாங்குறான், நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க கல்யாணத்துல சாப்பிட்டு தானே வர்றோம். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ஒரு சமுதாயம் ஒரு தவறை செய்யும் போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பவன் கிணற்றில் விழுகின்ற ஒட்டகத்தின் வாலை பிடித்துக் கொண்டிருப்பவனை போன்றவன் ஆவான். நபிகள் சொல்லி காட்டாங்க, ஒரு ஒட்டகம் கிணத்துல விழ போகுது, ஒரு வாழை பிடிக்க கிணற்றுல விழ போகுதுடா, நான் வாழைத்தானே பிடிச்சிருக்கேன். நீ வாழை பிடிச்சாலும் கிணற்றுல விழும்போது மொத்தமா சேர்ந்தானே செய்யும், விழும், வாழ்வு தனியாவா இருக்கும். அப்போ சமுதாயம் ஒரு தவறை செய்யும் போது எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் திருமணத்தை சொல்லி கலந்து கொண்டேன், நானா வரதட்சணை வாங்கினேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கும் அந்த பாவத்திலே பங்கிருக்கிறது. நாம் அனைவரும் வரதட்சணை திருமணத்திலே கலந்து கொள்ளும் போது அந்த தவறை அனைவரும் செய்ததை போன்றுதான் ஆகும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறானோ அவன் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். அதற்கும் சக்தி இல்லையா? ஃபஇல்லம் யஸ்ததிர் ஃபபிலிசானிஹி, அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் தன்னுடைய நாவால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததிர் ஃபபிகல்பிஹி, அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தால் அதனை அவன் வெறுத்து ஒதுங்கட்டும். ராலிக அல்லாஹுல் ஈமான், இதுதான் ஈமானில் மிக பலகீனமான நிலை, இதற்கு கீழே ஒண்ணும் கிடையாது. அப்ப உள்ளத்துல ஒரு கடுகளவு ஈமான் இருந்தது என்று சொன்னால் இந்த மாதிரி சமுதாயத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய இது போன்ற பாவங்களில் நம்முடைய சமுதாயம் பங்கெடுக்குமா? பங்கெடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு மறுமையை பற்றிய பயம், நம்முடைய மறுமை வாழ்வை பற்றிய பயம், கபருடைய வாழ்க்கையை பற்றிய பயம் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. ஏதோ உலகத்தில் பிறந்தோம், என்றைக்கும் செத்ததோடு மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கொப்பை ஒடித்தால் கூட, அநியாயமாக எடுத்தால் கூட அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் சொன்னால், இன்றைக்கு நாம் ஊரோடு சேர்ந்து வாங்கக்கூடிய இந்த வரதட்சணை கொடுமைக்கும் நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு பொட்டப்புள்ள வீட்டை விட்டு படிதாண்டி போச்சுன்னா நம்ம ஆளுக்கு சட்டையை மடிச்சு விட்டு கத்தி எடுத்து எப்படி போகலாம்? கூட்டு பஞ்சாயத்தை கூட்டு மொட்டை இறக்குறமே, அந்த பெண்கள் படிதாண்டி செல்வதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தோமா? இந்த வரதட்சணை கொடுமை காரணம். பெற்ற தாய் தகப்பனை அனுப்பி வைக்கிறாங்க, ஏமா ஒண்ணு ஒழுங்கா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னா 4 லட்சம் 5 லட்சம் ஆகும்,
இந்த பாலா போன சமுதாயத்துல எங்களுக்கு முடியாது, எவனையாவது படிக்கிறத கூப்பிட்டு ஓடு, எங்க காலேஜுக்கு போகும்போது லவ் பண்ணு கூப்பிட்டு ஓடு. பெற்ற தாய் தந்தைகளை இன்றைக்கு பல இடங்களில் இந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு ஆதரவாக இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணங்க? இந்த வரதட்சணை கொடுமைதான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மிக வீரியமாக பிரச்சாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வரதட்சணைக்கு எதிராகவும் களமிறங்கி போராடி வருகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய 25 ஆண்டுகால பிரச்சாரத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 20,000க்கும் அதிகமான திருமணங்கள் வரதட்சணை இல்லாமல் நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ ஏழை குமர்கள் கரையேறி இருப்பதை பார்க்கின்றோம். எல்லா ஏழை குமர்களையும் நாங்கள் கரையேற்றி விட முடியும் என்று நாங்கள் சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஏதோ எங்களால் இயன்ற அளவு எங்களுடைய ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் வரதட்சணை வாங்காமல் எந்த விதமான சீர்திருத்தங்களையும் பெறாமல் உன்னுடைய பெண்ணை மட்டும் அனுப்பி வைத்தால் போகும் என்று உறுதியாக நின்று அவர்கள் திருமணம் முடிப்பதை பார்க்கின்றோம். ஒரு பொண்ணையும் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா சும்மாவா? எங்க ஜமாத் இளைஞர்களுக்கு அது மாதிரி ஆசை கிடையாதா? ஆசை இருக்குது. எந்த மடையம் வாங்கன்னு சொல்லுவான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பொண்ணை வச்சுக்கமா தப்பா? இந்த உலகத்தில் வாங்கிவிடலாம். ஆனால் மறுமையில் நம்மை படைத்த இறைவனிடம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற அந்த பயத்தில் தான், அந்த மறுமை சிந்தனையில் தான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த வரதட்சணையை புறக்கணிக்கின்றார்கள். வரதட்சணை வாங்கியவர்கள் எங்கள் ஜமாத்திலே நிர்வாகியா இருக்க முடியாது. இன்றைக்கும் பல ஊர்களிலே எங்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அறியாமையால் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த மேடையில் கூட ஒரு சகோதரர் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்க இருக்கின்றார். அப்படி அந்த அளவிற்கு இன்றைக்கு ஏகத்துவ தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே மேலோங்கி வருகிறது. அன்பிற்கும் ஜமாத்தாளர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த வரதட்சணை கொடுமையை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து ஜமாத்தாளர்களும் தீர்மானம் போட வேண்டும், பள்ளியில் தீர்மானம் போட வேண்டும். எந்த ஒரு மணமகன் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிறானோ அவங்க திருமணத்திற்கு ஜமாத் வராது, அசரத்து வரமாட்டாங்க, ஆலிம்சா வரமாட்டாங்க, யாரும் கலந்து கொள்ள மாட்டோம், அந்த விருந்தை நாங்கள் புறக்கணிப்போம் என்று நாம் தீர்மானம் செய்தால் இந்த வரதட்சணை கொடுமையை அடியோடு ஒழிக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்தும் நம்முடைய சமுதாயத்தையும் அனைத்து சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்